சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அச்சு பாப்பாக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து என்ட்ரன்ஸ் வந்து எழுதுறதுக்காக கால் வந்திருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்க்காக நாங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போறோம். ஸோ அது என்ன ஈவெண்ட், இது வரைக்கும் நாங்க போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துக்கு வந்து போறேன். ஸோ அது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி ஆகுது. 5 மணிக்கெலாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வாக்கிங் போய்கிட்டு இருக்கோங்க. 4:30 ஸ்டார்ட் பண்ண வாக்கிங்கு. டெய்லி போகிறேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அத்தி பூத்தார் போல் அப்பப்போ போகிறது. இனிமேல் தான் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். தெரியல என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வியூ வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா விடிய ஆரம்பிச்சிடும். ஒரு 5:30 5:40 போல் வந்து நல்ல வெளிச்சம் வந்துடும். ஸோ அதையும் காமிக்கிறேன். மார்னிங் வாக்கிங் போகிறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் சொல்லா. மோட்டிவேஷன் எனர்ஜியாக இருக்கணும் டே ஃபுல்லாக அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போவோம். ஃபிட்டா வச்சுக்கணுமா எழுந்து வாக்கிங் போகும். என்ன விளம்பரப்படுத்துறியா? விளம்பரப்படுத்தல வரும்ல, நீங்க இதை வாங்கினீங்கன்னா இப்படி இருக்கும். யாரு ஃப்ரீயா இருந்தாலும் வரலாம். ஆமா, யார் கூட நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிங்க. இந்த வாய்ஸ் யாரோடதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இந்த குரலை கண்டுபிடிக்க பல பேர் வருவாங்க, வெயிட் பண்ணி. தெரியுதான்னு பாப்போம். என்னம்மா வாட்ச் இல்லம்மா, டைம் தெரியாது. டைம் கரெக்டா 5:30 ஆகுது. 5:30க்கு செம்மையா இருக்குங்க வானம். எனக்கு இந்த வாக்கிங்ல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரி வியூ தான். நம்ம வர்றப்ப ஃபுல் இருட்டா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளுக்கும், லேயரா கலர் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, இப்ப பாருங்க செம்மையா கலர் வந்துருச்சு. நல்ல அந்த விடியற்காலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா விடிஞ்சிரும்ல. 5:45 போல செம்மையா விடிஞ்சிரும். கொஞ்சம் வின்டர் ஸ்டார்ட் ஆகுறதுனால கார்ல எல்லாம் பாருங்க நல்லா வந்து பனியெல்லாம் பொழிஞ்சிருக்கு. ஜாக்கெட் போட்டு வாக்கிங் போகணும்னு அவசியம் இல்லை, பட் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சேஃபு, ஏன்னா கோல்ட் ஆகாம இருக்கும். அதுக்காக கார் ஃபுல்லா எவ்வளோ பனி, அந்த தண்ணி பாருங்க. கார் கழுவுனா தண்ணியே வேண மாட்டேங்கல. ஒரு துணி எடுத்துருந்தேன்னா அப்படியே தொடச்சி விட்டுறலாம், வேலை மிச்சமா போயிடும். அதானா கரெக்டு தான். பாத்தீங்கன்னா கரெக்டா 5:40 ஆயிடுச்சு. பிக் பாஸ் வீடு மாதிரி ஆயிடுச்சுல்ல. நேரம் காலை 5 மணி 5:30. இப்ப 5:40க்கே இப்படி ஆயிருச்சு. நம்ம வரும்போது ஃபுல்லா ஒரு பிளாக்கா இருந்தது, இப்போ ஒயிட் ஆயிடுச்சு. ஆமா, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ட பார்த்தாச்சு, கலரையும் பார்த்தாச்சு. மேல வாக்கிங் போனோம்னா சரி வராதுங்க. ஓடி போய் விசாகன் குட்டியை எழுப்பி அவனை ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். வந்து 6:10 ஆகுதுங்க. விசாகன் குட்டிக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சு. விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்காரு. அப்பார்ட்மெண்ட்ல சும்மா வெண்டைக்காய் விதை போட்டிருப்பாங்க போல. அழகா இருக்குங்க, வெண்டைக்காய் செடி சூப்பரா பூத்து இருக்கு. காய் வச்சிருந்துச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வெண்டைக்காய் இருந்தது. மேல டேட்ஸு, கீழே வந்துட்டு இது வச்சிருக்காங்க. வெண்டைக்காய் இருக்கு. இங்க பாருங்க ஒரு வெண்டைக்காய் அழகா இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? அப்பா. ஐ, என்ன சொல்லி கொடுத்திருக்க? ராஜா. வாட் இஸ் யுவர் மதர் நேம்? அம்மா சொல்லக்கூடாதுடா. மை மதர் நேம் இஸ் ரஞ்சனி. இப்ப அடுத்த கொஸ்டின் லித்துக்கு. லித்து, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினா கேட்டீங்க பஸ் அப்படின்னு பாக்குது உன் பொண்ணு. டேய், இப்பதானே சொல்லி கொடுத்தோம். லித்து, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? குட்டா மாத்தி கேக்குற உன் பொண்ணு மாட்டு வைப்பாரு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஐ எம் 3 years old. இதுங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுலாம் நம்ம படிச்சதெல்லாம் மறந்துரும் போல. நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அச்சோ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? என்னது? 3 months. ஹவ் ஓல்ட் ஆர் யூனா 3ன்னு சொல்லணும். அவ்வளவுதான், மந்த் எல்லாம் சொல்லத்துக்கு கூடாது. 3 years சொல்லணும். ஓகே, ஹவ் ஆர் யூ அச்சோ? 3 years.
அச்சு how are youன்னு கேட்ட, நீ சொல்லு லித்து how are you? டேய் நீங்க எங்களை வச்சு செய்றீங்களா இல்ல நாங்க உங்களை வச்சு செய்யறோமான்னு தெரியலடா. how are youன்னு சொன்னா குட் இல்லனா ஃபைன்னு சொல்லணும். சொல்லிருக்கோம்ல. யா குட் சொல்லு. யா குட். ஓகே. how are you அச்சு? அப்பாடி என்னடா நீ ரொம்ப நல்லா வளர்த்திருக்கோம் நம்ம 2 பேரும் தான். இந்த 2 இது இப்பதாங்க சொல்லி தரோம். அவங்களுக்கு வந்து how are you மட்டும் தான் தெரியும். இப்பதான் how old are you, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் சொல்லி தரோம். செம்ம காமெடியா பண்ணிட்டு இருக்குதுங்க. அச்சோ கேட்டா ஃபாதர் நேம் அப்பாங்குது, மதர் நேம் அம்மாங்குது. சூப்பர். என்னம்மா நீங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை வீடியோ வேற போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப எங்க பிள்ளைங்க எப்படி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது பாருங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நாங்க சொல்லி கொடுத்து இப்போ ஒரு நாள் தான் ஆகுது. அதனால அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்லுவோம், அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. ஃபாதர் நேம் மதர் நேம் அப்படிலாம் தெரியல அவங்களுக்கு. இதே மாமி டாடின்னா கூட சொல்லிடுறாங்க, ஆனா ஃபாதர் மதர்னு எல்லாம் தெரியல. நம்ம வீட்லயே வந்து ஃபுல்லா தமிழ் தாங்க, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறது கிடையாது. அதனால குட்டீஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் ஸ்கூல் போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இங்கிலீஷ் எல்லாம் அந்த ஃப்ளோல சூப்பரா வந்துடும் அவங்களுக்கு. வந்து குட்டீஸை வந்து ஷேப்ஸ் வந்து கேட்க போறேன். அவங்க வந்து சொல்லுவாங்க. அச்சோ சொல்லுடா, அது என்னது? ஸ்கொயர் என்ன கலர்? ஸ்கொயர் என்ன கலர்? அதுல அந்த ஸ்கொயருக்குள்ளார என்ன கலர் இருக்கு? வெரி குட், வைங்க. அடுத்து லித்து நீ ஒரு ஷேப் எடு. அது என்னது? வெரி குட். அது என்ன கலர்ல இருக்கு? எல்லோ. மெயினா வந்து கலர்ஸ் வந்து கேட்பாங்க, ஷேப்ஸ் வந்து ஒரு சில டைம் வந்து கேட்பாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து அந்த கலர்ஸும் ஷேப்ஸும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். வெரி குட். அது என்ன ஷேப்பு? அது என்ன ஷேப்பு? வெரி குட். இதுல வந்து அட்வான்ஸ் ஷேப் தான். நார்மலா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ஸ்டார் அந்த மாதிரி கத்து கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு. இது என்ன கலர்? என்ன ஷேப்பு? ஓகே. என்ன ஷேப்பு? வெரி குட். ஸ்டார் என்ன கலரு? சரி பண்ணுங்க. அது என்ன கலரு ஷேப்பு? எல்லோ. ஓகே. என்ன ஷேப்பு? வெரி குட். பண்ணுங்க. நம்பர் 0. 0 எங்க இருக்கு? ஓகே. என்ன கலர் அது? வெரி குட். குட்டீஸ்க்கு வந்து நம்பர்ஸ் வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு தாங்க, பட் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து காமிக்கிறேன். இது முனையில இருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்பர்ஸ்ல கேட்க மாட்டாங்க, பட் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதுக்காக நான் காமிக்கிறேன். லித்து இப்ப நீ நம்பர் 2. நீ சொல்லக்கூடாதுல்ல. சரி ஓகே. இப்ப லித்து நீ வேற நம்பர் அதை வை. அங்க வை. சரி வீடு வேற நம்பர் எடு லித்து. நம்பர் 4. நம்பர் 4 எங்க லித்து? நம்பர் 4 எங்க இருக்கு? அச்சு நீ சொல்லக்கூடாது, சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அச்சு 4 எடு லித்து. 4 எடு. 4 கையை காமிக்கிறது. 4 சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட் வெரி குட். இருக்காங்கல்ல லெட்டர்ஸ், அதெல்லாம் அதுல பிக்ஸ் பண்ணும். ஓகேவா? என்ன லெட்டர்ஸ் வந்து வைக்க போறீங்க நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? அச்சு வை, உன்கிட்ட இருக்கிறது வை, என்ன லெட்டர்னு சொல்லணும். ஓகேவா? டி. வெரி குட். டி என்ன இருக்கு? குட்டீஸ்க்கு வந்து ஏபிசிடில எல்லா லெட்டரும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல அது என்ன லெட்டரு? கியூ. என்னது? கியூ ஃபார் குயின். வாவ் சூப்பர். இதுவுமே அட்வான்ஸ் தான், ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் நாங்க வந்துட்டு இப்பயே சொல்லி கொடுத்துருக்கோம்னு காமிக்கிறோம், அவ்வளவுதான். பட் நீங்க வந்து பயப்படாதீங்க, ஏபிசிடிலாம் எங்க குட்டீஸ்க்கு தெரியாது அப்ப கேட்பாங்களா அப்படின்ட்டு. ஜஸ்ட் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்றேன். மெயினா வந்து குட்டீஸ்க்கு வந்து கலர்ஸ், அதுக்கப்புறம் ஷேப்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டே டு டே யூஸ் பண்ற திங்ஸ் தாங்க இங்கிலீஷ்ல வந்து கேட்பாங்க. ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கப்பு, ஸ்பூனு, அந்த மாதிரி மேபி கேட்பாங்க. விசாகன்ல வந்து அந்த ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அது பார்த்த உடனே சொல்லிடுச்சு அது ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அனிமல்ஸ். ஆமா, ஆக்சுவலா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் காமிப்பாங்கல்ல, அப்ப வந்து பெட் அனிமல்ஸ் பிளஸ் வைல்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே காமிச்சிருந்தாங்க.
கேட்டை வந்து காமிச்சாங்களா, அப்ப அதை பார்த்துட்டு விசாகன் குட்டி வந்து மியாவ் அப்படின்றுச்சு. டாகு காமிக்கவும் அவன் வந்து வவ்வுன்னு சொல்லிச்சு, எல்லாத்தோட சவுண்ட சொல்லிருச்சு. எனக்கே ஒரே சிரிப்பா போச்சு. ஆனா அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, எதுவும் சொல்லல. ஸோ மெயினா வந்துட்டு இந்த நார்மலா இந்த பெட் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் சும்மா ரொம்ப அட்வான்ஸா போகாம லைட்டா உங்களுக்கு தெரிஞ்சதை ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலர் பண்றதுக்கு வந்து பழக்குங்க. ஒரு டாட் 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 லைனா வச்சு கொடுத்து அந்த லைனை வந்து ஜாயின் பண்றாங்களான்னு பாருங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினா கேட்பாங்க. என்ட்ரன்ஸ் இதுல வந்துட்டு இது வைப்பாங்க. அது கலர் பண்றது ஜாயின் பண்றதுலாம் எதுக்காக பாக்குறாங்கன்னா, குட்டீஸ் வந்து பென்சில் வந்து கரெக்டா பிடிக்கிறாங்களா, அந்த கிரிப் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் பாப்பாங்க. இதெல்லாம் மெயினா நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வீட்லயே கொஞ்சம் பென்சில் எல்லாம் கொடுத்து பழக்கிடுங்க முன்னாடியே. ஓகேவா? நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஐசிசிக்கு வந்து வந்திருக்கோம், இந்தியன் கல்ச்சரல் சென்டருக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே தான் வந்துட்டு எம்பசி வந்து இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்ததில்லை, அவர் தான் வந்திருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஷோகா ஹால், இங்கே தான் வந்துட்டு ஈவெண்ட் நடக்க போகுது. என்ன ஈவெண்ட் அப்படின்னா வெனஸ்டே ஃபீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்ப்போம். குட்டீஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. என்னப்பா இன்னைக்கு என்ன வெனஸ்டே ஃபீஸ்டாடா? எல்லாரும் டான்ஸ் பண்றீங்களா? ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமா? ஓகே, உங்க பேர்லாம் சொல்லிடுங்க. உங்க பேர் என்ன? பரவாயில்ல, கை எடுத்துருங்க. இப்ப உங்க பேர் என்ன? உங்க பேரு? ஆதிரை. லக்ஷனா. அனிகா. இது விசாகன். இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து வரணுங்க, அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களா. குட்டீஸ் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஒரே பிஸி ஆயிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க இந்த இதுக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. குட்டீஸ் டான்ஸுக்கு வந்து எல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. அப்படியே பின்னாடி பாருங்க, இப்போதான் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. 7 o'clock தான் இப்போ டைம், வந்து 6:30 கூட ஆகல. அப்படியே ஒருத்தவங்களா வந்துட்டே இருக்காங்க. After 10 years, we may not be here. We may be here, may not be here. That time also somebody is taking that book and reading. They will think about you that you donated this book. So please, we request all of you to donate minimum few books to ICC Library. I would like to thank to Angamati Association, the management committee people are here. Today they are donating 175 books to ICC Library. So big applause. பரதநாட்டியம் வந்து குட்டீஸ் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. அதே என்னவோ எந்த ஒரு டான்ஸ் பார்த்தாலும் பரதநாட்டியம் பார்க்குறப்போ அப்படி ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இந்திய பாரம்பரியத்தை வந்து கத்தாரில் கொண்டு வந்து ஆடுறப்போ அதோட ஃபீல் இன்னுமே வேற லெவலில் இருக்கும் எங்களுக்கு. இவங்க நம்ம நாட்டுப்புற கலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டான்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. நடுவில் விசாகன் குட்டியை பார்த்துட்டு வந்து அதுக்குள்ளார இந்த டான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் நாங்கள் வந்து இவங்களோட டான்ஸ் வந்து தீபாவளி ஈவெண்ட்டில் வந்து பார்த்துருந்தோம். இந்த குட்டீஸோட டான்ஸும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. நடுவில் அந்த பையன் செம்மையாக ஆடிதான். நார்மலாக பொண்ணுங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வரும் டான்ஸிங் இது, பட் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் அவர் செம்மையாக பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து ஹாஃப் சாரி போட்டு நல்லா அந்த ஒரு பிரைடல் செட்லாம் போட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஊர் ஃபீலே வந்துடுச்சு. ஒரே ஜாலி தான். இங்கே குட்டீஸ் எல்லாத்தையும் பார்க்கறதாங்க பெரிய வேலை, ஒரு இடத்துல நிற்கலை. இவங்களோட டான்ஸ் வந்து இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இவங்க வந்து பாரத் உற்சவில் வந்து இந்த டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து தீபாவளிக்காக நான் வந்து இந்தியா போயிட்டேன். அதனால வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்னால் போக முடியல. பட் இந்த தடவை வந்து பார்த்தாச்சு. எல்லாரோட எனர்ஜி லெவல் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. நம்ம வந்து நார்மலாக காலேஜ் டேஸில் ஆடுறதுன்னு வேறு, பட் இப்போ ஒரு கமிட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறது செய்யறதுன்றது நிஜமாலுமே ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்குமே குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு டான்ஸையும் வந்து பண்ணாங்க. ஃபைனலி இதுதான் நம்ம குட்டீஸோட டான்ஸ். விசாகன் குட்டி வந்து செகண்ட் டைம் வந்து இந்த டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி தீபாவளிக்கு வந்து இந்த டான்ஸ் வந்து ஆடி இருந்தாங்க கத்தாரில்.
அதை பார்த்துட்டு ஐசிசிலையும் வந்து இது மாதிரி டான்ஸ் பண்ண கூப்பிட்டாங்க வெட்னஸ்டே ஃபீஸ்டாக்கு. அதனால தான் வந்திருந்தோம். ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விசாகனை வந்து ஒரு ஆப்ஷனாக தான் சேர்த்துக்க சொன்னேன். என்கிட்ட அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா தான் வந்துட்டு எல்லாமே ட்ரெயின் பண்ணாங்க. நிஜமாலுமே ரொம்ப பெரிய விஷயங்க இந்த குட்டீஸ்க்கு வந்து சொல்லி தர்றது, எல்லாத்தையும் ஒரு இடத்துல மெயினாக உட்கார வைக்கிறது அதை விடவே பெரிய விஷயம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகா தான் இதுக்கு கொரியோகிராஃபி வந்து பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்னு தான் சொல்லணும். டான்ஸிங்கை அப்படி ஒரு பேஷனாக எடுத்து குட்டீஸ்க்கு சொல்லி கொடுக்கறதாகட்டும், காஸ்டியூம் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க கார்த்திகா. ஸோ நிஜமாலுமே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லணும். அந்த அன்னைக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், பட் இருந்தாலுமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லி பார்த்துக்கோங்க, என் நினப்பு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேஷனாக ரொம்ப நல்லா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க குட்டீஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா. அவ்வளோ ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறாங்க டான்ஸிங். இதை சாங் செலெக்ஷன் கூட எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. லித்து, அண்ணா டான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. நீனும் டான்ஸ் பண்றியா? வேற மறக்க வச்சுக்க. சூப்பர் டான்ஸ் ஆடுன நீ. சூப்பரா டான்ஸ் ஆடினியா? சரி, அடுத்த வருஷம் நீ வந்துரு. என்ன டான்ஸிங்கோட கடைசியா அந்த ஃபார்மேஷன் வந்து கொண்டு வந்தாங்க குட்டீஸ். சூப்பரா இருந்தது அதுவுமே. விசாகன் சூப்பர். சீட்டு ஃபுல்லாக இருக்கப்போ வந்தவங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ கடைசியாக நாங்கள் தான் போகிறோம். இந்த குட்டீஸ்க்கு சர்டிஃபிகேட்காக அப்படியே வெயிட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ செம்ம ஹாப்பி. இன்னைக்கு வந்துட்டு அப்படியே ஒரே நல்ல ஜாலியாக போச்சு, பண்ணலாம். அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. விசாகன்குடி வந்து செம்மையாக டான்ஸ் ஆடினா, சூப்பராக பண்ணியிருந்தான். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா உடனே வச்சுருந்தாங்க. ரொம்ப நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. போர் அடிக்காத மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம வந்து இந்தியன் கல்ச்சரல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா. ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். வெட்னஸ்டே ஃபீஸ்டா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 9 o'clock தான் ஆகுது. சீக்கிரமாகவே வந்தாச்சு. 7க்கு போல் ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விறுவிறுப்பாக போச்சுங்க. நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷனு. நம்மளோட இந்தியன் கல்ச்சரல்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது. நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணாத மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. டான்ஸ் எல்லாம் குட்டீஸ் எல்லாம் பார்த்து செம்மையாக வைப் ஆகிட்டாங்க. அச்சு பாப்பா சேர் மேலே ஏறி நின்னவதான் டான்ஸ் பார்க்கறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறங்கினா. குட்டி செம்மையா டான்ஸ் ஆடிருந்தான். இது வந்து அவன் தீபாவளி டான்ஸ்லேயே ஆடிருந்தான். திரும்பி வந்து நல்லா ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐசிசிலேயே பெர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபோட்டோ எடுத்துட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.